பிரியமானவர்களே, ஜனவரி 3ஆம் தேதி உங்களை சந்திக்கிற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்துடைய முதல் ஓய்வு நாள், த ஃபர்ஸ்ட் சண்டே. உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்று நடக்கிறதான ஆராதனைக்கு காலை 6 மணிக்கு, 8 மணிக்கு, 10 மணிக்கு மார்னிங்கில் 3 ஆராதனை இருக்குது. அது மாத்திரமல்ல, ஈவினிங் 6 o'clock 4வது ஆராதனை இருக்குது. கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் நம்முடைய பெங்களூரில் இருக்கிறதான எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் சர்ச்சுக்கு வரும்படியாக உங்கள் யாரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த எண்ணூர் டிப்போ பக்கத்தில் பார்ப்பீர்கள் என்றால், அந்த எண்ணூர் ரவுண்டானா பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு 3 பில்டிங் தள்ளி நம்முடைய சர்ச் இருக்கும். அதனால் தயவுசெய்து வரக்கூடிய எல்லா பிள்ளைகள், பெங்களூரில் இருக்கிறவர்கள், நம்ம பெங்களூரில் இருக்கிறதான நம்முடைய சபைக்கு வரும்படி அவங்க யாரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் ஐசாயா சாப்டர் 43 verse 21, ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் விசுவாசிக்கிறேன், நாம் அவருடைய ஜனம், அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனம். அப்படிப்பட்ட ஜனத்துக்கு நல்ல ஒரு அடையாளம், நாம துதியை ஏறெடுக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில நன்றியோடு தேவனை நோக்கி துதிப்போம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதனால எல்லா பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு, கர்த்தர் கொடுத்த சுகங்களுக்கு, கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதுமாய் அற்புதமாய் நடத்தின காரியங்களுக்காக இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய ஜனங்கள் துதிக்கிறவர்களாக இருங்க. கர்த்தருடைய ஜனங்கள் மௌனமாக இருக்க மாட்டார்கள். அதனால் நீங்கள் துதிக்கிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நாளை துதிக்கிற ஜனங்களாக எங்களை பிரித்தெடுத்ததுக்காய் சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் முதல் ஓய்வு நாளிலே, ஆண்டவரே, இந்த ஆண்டிலே கர்த்தாவே நாங்கள் கால் எடுத்து வைக்கிறோம். இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதிங்கப்பா. இன்று நடக்கிறதான திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அநேகரை கொண்டு வாங்கப்பா. இந்த வருஷம் அநேக புதிய ஆத்துமாக்களை, கொள்ளை பொருளை கொண்டு வாங்க. ஆண்டவரே, ஜனங்களை கர்த்தாவே ஆண்டவர் ஆதாயப்படுத்துகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நீர் ஏற்படுத்தி தரவளமாக ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகள் நிறைவாய் தருவீராக. ஒரு குறைவில்லாம ஆண்டவரே அற்புதமாய் நடத்துங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க, மகத்துவமான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்ணின் மணி போல காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. ஆன்லைனில் படிக்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் வீடுகளில் இருந்து வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்கப்பா. இந்த ஆராதனையில எல்லா குடும்பமாய் வந்து பங்கு பெற நீர் உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளுங்கப்பா. அந்த கிச்சனை ஆசீர்வதிங்க, அதில் இருக்க பொருட்களை ஆசீர்வதிங்க. என்னால் நடக்கிற லைவ் எந்த ஒரு தடை இல்லாமல் ஒளிபரப்பாக உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, போன்பே மூலமாக, கூகுள் பே மூலமாக, விசேஷமாக பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலம், மணி ஆர்டர் மூலமாக நேரடியாக கொடுத்த ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த 1200 பேரை எழுப்புங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமாய் தருகிறார். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். God bless you.